நமக்கு ஒரு விஷயம் எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு போகக்கூடாது. அதை நம்ம நேச்சர்ஸ் கிஃப்டாக தான் நம்ம பார்க்கணும். அப்படி தாங்க எனக்கும் இப்போ இது கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா என்னோடய கம்போஸ்ட் பின். அதில் பார்த்திங்கன்னா சில செடிகள்லாம் முளைச்சிருந்தது. ஸோ இது இப்படியே விட்டால் அதோடய க்ரோத் ப்ராப்பராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராப்பரான ஒரு க்ரோ பேக்கை நான் எடுத்து நல்லா சாயில் மிக்ஸ் போட்டு அதை நான் செப்ரேட்டாக ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு க்ரோ பேக்கில் வச்சு இப்போ பிளான்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால் அது ஹாப்பியாக நல்லா க்ரோ ஆகி நல்லா ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஏதோ ஒரு காய் செடி, ஐ திங்க் அவரைக்காய் செடியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், அது எந்த காய் செடியாக இருந்தாலும் எனக்கு ஓகே. பிகாஸ் இது நான் விதை போட்டு வளரல, இது தானாக வளருது. அதே மாதிரி அதே க்ரோ பேக்கில் பார்த்தீங்களா இன்னொரு ஏதோ ஒரு செடி வளருது. அதை பார்த்தா எனக்கு என்னமோ முடக்கத்தான் கீரையோட செடி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். ஸோ வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ இந்த மாதிரி 4 க்ரோ பேக்கில் நான் வச்சுட்டேன், பிளான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தண்ணி விட்டுட்ருக்கேன். தண்ணி விடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக விடணும். ஏன்னா நம்ம இப்போ தான் செடி வச்சுருக்கோங்கிறனால ரொம்ப ஃபோர்ஸாக விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனே சரிஞ்சிரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய கார்டனிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.